வணக்கம் நண்பர்களே. இப்போது கோவையிலே கொடிஷியா புத்தக கண்காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. 327, 28, 29 ஆகிய எண்களிலே எங்கள் விஷ்ணுபுரம் அரங்கு அமைந்துள்ளது. என்னுடைய பெரும்பாலும் எல்லா நூல்களையுமே அங்கு வாங்க முடியும். இந்த புத்தக கண்காட்சிக்கென்று நீல நிழல் மற்றும் மரிஃபா என்று 2 புனைகதைகள் வெளியாகியுள்ளன. இவை இரண்டுமே ஒரு பரபரப்பான வாசிப்பை அளிக்கக்கூடிய ஆனால் மிக தீவிரமான இலக்கிய படைப்புகள். திருக்குறளை பற்றி 2 கட்டுரை நூல்கள் வெளியாகியுள்ளன. இவை 4 புதிய நூல்கள் இந்த கண்காட்சிக்காக வெளியானவை. என்னுடைய எல்லா நூல்களும் மறுபதிப்பாக அங்கே கிடைக்கின்றன. நான் அங்கே இருந்தபோது என்னிடம் பல பேர் கேட்ட ஒரு கேள்வி, என்னை படிக்க தொடங்குவது என்றால் எந்த புத்தகம், என்னை ஒருவருக்கு அறிமுகம் செய்வது இருந்தால் எந்த புத்தகத்தில் அறிமுகம் செய்யலாம்? இதற்கு விடையாக ஒரு ஒட்டுமொத்தமான பதிலை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அனைவருக்குமே தெரிந்த ஒன்று, என்னுடைய நூல்களில் அறிமுகம் வாசகர்களுக்குரியது, ஒருவருக்கு பரிசாக கொடுக்கத்தக்கது, பெரும்பாலும் உடனே அனைவருமே படித்து பார்ப்பது, அனைவருமே தீவிரமாக இலக்கியத்துக்குள் கொண்டு வருவது அறம் என்ற தொகுதி தான். கடந்த 10 ஆண்டுகளிலே பல ஆயிரம் வாசகர்களை நவீன இலக்கியத்திற்குள் கொண்டு வந்தது அந்த தொகுதி. இதுவரைக்குமான தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிக அதிகமாக விற்ற ஒரு 10 புத்தகங்களின் பெயர் எடுக்க முடியும் என்றால் அதில் அந்த புத்தகம் கண்டிப்பாக இருக்கும். நவீன இலக்கியத்தை எடுத்து பார்த்தால் அதுதான் தமிழிலேயே மிக அதிகமாக விற்ற புத்தகமாக இருக்கும். நாங்கள் எங்கள் பதிப்பகத்தில் இருந்தே 50,000 பிரதிகளுக்கு மேல் விற்றிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் 5,000, 10,000 காப்பிகள் அதை விற்று கொண்டிருக்கிறது. பல பதிப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது 10 ஆண்டுகளாக. மொத்தமாக 1,00,000 பிரதிகளுக்கு மேல் விற்ற ஒரு புத்தகம் அது. மலையாளத்தில் இது தனித்தனி கதைகளாக வந்து பல லட்சம் பிரதிகள் விற்றிருக்கிறது. கன்னடத்திலே அதே போல மிக வெற்றிகரமான ஒரு தொகுதியாக வெளிவந்திருக்கிறது. அதே போன்று தெலுங்கில் எப்போதைக்கும் அதிகமாக விற்ற நூல்களில் ஒன்றின் பட்டியலில் இருக்கிறது. நெம்மி நீலா என்ற பெயரிலே அவினேனி பாஸ்கர் மொழியாக்கத்திலே வெளிவந்துள்ளது. ஆங்கிலத்திலே பிரியம்பதா ராம்குமார் மொழியாக்கத்திலே இந்த தொகுதி இந்தியாவிலே முதலிலே வெளிவந்தது. ஸ்டோரிஸ் ஆஃப் தி ட்ரூ என்கிற பெயரிலே அதை எங்கள் விற்பனையகத்திலே நீங்கள் வாங்க முடியும். அதன் பிறகு அதனுடைய அமெரிக்க பதிப்பு புகழ்பெற்ற FSG பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டது. அமெரிக்காவிலும் மிக பரவலான வாசிப்பை பெற்ற ஒரு முக்கியமான புத்தகம் அது. அந்த புத்தகம் தொடர்ந்து என்னுடைய அடுத்தடுத்த படைப்புகளை வெளிவருவதற்கு வாசல் திறந்து விட்டது. அங்கே அபீஸ் என்ற இன்னொரு நாவல் வெளிவந்தது அமெரிக்காவிலே. அதைத் தொடர்ந்து இப்போது ஒயிட் எலிஃபண்ட் என்ற பெயரில் இன்னொரு நாவல் வெளிவர இருக்கிறது. அபீஸ் என்பது என்னுடைய 7ஆம் உலக நாவலின் மொழிபெயர்ப்பு, ஒயிட் எலிஃபண்ட் என்பது என்னுடைய வெள்ளை யானை நாவலின் மொழிபெயர்ப்பு. மேலும் பல நூல்கள் அமெரிக்காவிலும் பிரிட்டனிலும் வேறு மொழிகளிலும் வரவிருக்கின்றன. அப்படி ஒரு தொடக்கத்தை அளிக்கும் ஒரு பெரிய புத்தகம் அது. மனசாட்சியை நோக்கி பேசுவது, மிக தீவிரமானது, மிக நேரடியானது. ஆனால் அது ஒரு தொடக்க நிலை புத்தகம் அல்ல. ஒருவர் இலக்கியத்தை தொடர்ந்து படித்து கொண்டிருந்தார் என்றால் அதன் முழுமையான வீச்சை உணர்வதற்கு மேலும் 10 ஆண்டுகளாகும். வாழ்நாள் முழுக்க அவர் தீவிர இலக்கியத்தை வெறும் கிளாசிக்கலை படித்த பிறகு கூட அறம் அவருடைய நினைவில் ஒரு முக்கியமான இலக்கிய படைப்பாகவே நீடிக்கும். இதற்கு பிறகு நீங்கள் ஒருவருக்கு என்னுடைய நூலை அறிமுகம் செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் அவர் யார் என்பது முக்கியமான கேள்வி. அவர் ஒரு 10-15 வயதுக்கு குறைவான ஒரு மாணவர் என்றால் தமிழில் என்னுடைய பனிமனிதன், வெள்ளி நிலம் ஆகிய குழந்தைகளுக்கான சிறுவர்களுக்கான நூலை அறிமுகம் செய்யலாம். இது ஒரு சிறுவர் புனைவு அல்ல, சிறுவருக்கான மொழிநடையில் எழுதப்பட்டது. ஆனால் தீவிரமான தத்துவ அறிவியல் விவாதங்கள் கொண்டது. ஆகவே சிறுவர்களை ஒரு தீவிரமான அறிவியக்கத்துக்குள் விட்டு வரும் தன்மை கொண்ட படைப்பு. மிக மேலோட்டமான குழந்தை படைப்புகளை தான் இங்கே சிறுவர் இலக்கியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவை அப்படிப்பட்டவை அல்ல. இவை அறிவார்ந்த மாணவர்களுக்குரியவை. ஆகவே இன்றைய மாணவர்கள் மிக தீவிரமாக உள்ளே செல்லத்தக்கவை. இவற்றில் பனிமனிதன் இப்போது ஆங்கிலத்திலே ஜகர்நாட் வெளியீடாக சேசிங் தி எதி என்ற பெயரில் கிடைக்கிறது. அது எங்கள் கடையில் கிடைக்கும். அதே போன்று நீங்கள் அறிமுகம் செய்ய விரும்புபவர் ஓரளவுக்கு தமிழ் தெரிந்த, தமிழ் மரபிலே ஆர்வம் கொண்ட ஒருவர் என்றால், கட்டுரைகளை படிக்க விரும்புவோர் என்றால் சங்க சித்திரங்கள் என்ற நூலை அளிக்கலாம்.
பரவலாக ஏராளமானவர்களால் விரும்பப்பட்ட ஒரு புத்தகம் அது. சங்க இலக்கிய பாடல்களை எளிமையான வாழ்க்கை கதைகளுடன் இணைத்து அவற்றின் கவித்துவத்தை நம்முடைய அன்றாட வாழ்க்கையுடன் இணைத்து எப்படி புரிந்து கொள்வது என்பதை அந்த புத்தகம் நமக்கு காட்டும். அதே போன்று ஓரளவுக்கு படிக்கக்கூடிய கதைகள் எல்லாம் படிக்கக்கூடிய ஒரு பெண்மணி, ஆனால் நவீன இலக்கியத்தை அவருக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் என்றால் மிகச்சிறந்த புத்தகம் குமரித்துறை. அது ஒரு பெரிய உணர்ச்சிகரமான ஒரு அனுபவமாக அமையும். சிறிய புத்தகம். தமிழகத்திலே திருமண பரிசுகளாகவும் வெவ்வேறு திருவிழாக்கள் பரிசுகளாகவும் ஏறத்தாழ 50,000 பிரதிகளுக்கு மேல் விற்ற மிக புகழ் பெற்ற புத்தகம் அது. மதுரை மீனாட்சி அம்மனின் தொன்மத்தை ஒட்டி எழுதப்பட்ட ஒரு சிறு வரலாற்று புதினம். இலக்கியம் என்றால் என்ன என்பதை ஒரு பொது வாசகருக்கு சட்டென்று உணர்த்தக்கூடிய தன்மை கொண்டது அந்த புத்தகம். இளைஞர்கள் குற்றப்புனைவு, வேகப்புனைவுகளை படிக்க விரும்பும் இளைஞர்களுக்கு நீங்கள் என்னை அறிமுகம் செய்ய விரும்பினால் ஆலம், படுகளம், மரீஃபா, நீலநிழல் போன்ற நூல்களை அறிமுகம் செய்யலாம். அவர்கள் ஏற்கனவே பாலகுமாரன் அல்லது சுஜாதா அல்லது ராஜேஷ்குமார் போன்றவர்களை படிக்கும் பழக்கம் கொண்டவர்கள் இருந்தால் 1 மணி நேரத்துக்குள் இந்த புத்தகங்களை படித்து விடலாம். ஆனால் இந்த வடிவத்திற்குள் இத்தனை தீவிரமான ஒரு இலக்கிய அனுபவம் சாத்தியம் என்பதை அவை காட்டும். அதே போன்று இளம் பெண்கள் ஓரளவுக்கு உணர்ச்சிகரமான கதைகளை படிக்க விரும்பும் பெண்களுக்கு அறிமுகம் செய்வதாக இருந்தால் என்னுடைய அந்த நிழல், அந்த முகில், இந்த முகில் ஒரு மிக முக்கியமான காதல் கதை, திரைப்பட பின்னணியில் அமைந்த ஒரு உணர்ச்சிகரமான காதல் கதை. அந்த முகில், இந்த முகில், அதை நீங்கள் அறிமுகம் செய்யலாம். அதே போன்று அனல் காற்றும் பரவலாக அனைவருக்கும் பிடித்த ஒரு நாவலாக இருக்கிறது. இரவு இந்த வகையிலே மிக புகழ்பெற்ற ஒரு புத்தகம். தொடர்ந்து பல பதிப்புகளாக வாசகர்கள் படித்து கொண்டிருப்பது. பல பேர் இரவு என்ற நூல் வழியாகத்தான் என்னை நோக்கி வருகிறார்கள். அனல் காற்றும் இந்த வகையான நூல். இவைதான் என்னுடைய உலகத்திற்குள் நுழைவதற்கான அறிமுகம் செய்பவை, ஒரு பாதையாக அமைபவை. நீங்கள் யோசித்து பார்க்கலாம். நன்றி.